ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். சம்மர் டைமுக்கு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்த ஃப்ரூட் வந்து மிலான் பழம்னு சொல்லுவாங்க, இல்லை மஸ்க் மிலான்னு சொல்லுவாங்க, இல்லை கிருணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேர் சொல்லுதாங்க. நான் சொல்கிறது வந்து மிலான் பழம் தான் சொல்லுவோம். ஒரு குட்டி பழம் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பசும்பால் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் போல். பசும்பால் சேர்க்கும்போது தான் ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சீனி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பழத்தை வெட்டிக்கோங்க. இந்த சம்மர் டைம் வந்து மிலாம்பழம் ஜூஸ் நல்லாவே குடிங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. நம்மளே வீட்டில் செய்யும்போது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சம்மர் டைமுக்கு மிலாம்பழம் ஜூஸ் குடிக்கும்போது உடம்புல ஹீட் வந்து கம்மியாகும். பாடி வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும்போது இந்த ஜூஸ் குடிக்கும்போது பாடி ஹீட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பழத்தை கட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து விதை இருக்கும், சீட்ஸாக இருக்கும். அதை வந்து ஸ்பூனை வச்சு நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பழத்தை எடுத்துக்கோங்க. நான் எடுத்த மாதிரி ரோல் மாதிரினாலும் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரோல் மாதிரி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக வரும். கரண்டி வச்சு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரோலாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து மிக்ஸி சாரில் தான் அடிக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்ச க்யூப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. பால் ஊற்றிக்கோங்க. பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் வாடை பிடிக்காதவங்க பாலை காய்ச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கடுத்து சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் ஒரு பல்ஸ் எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸுக்கு பாக்கெட் பாலோட பசும்பால் சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பசும்பால் நல்லா காய்ச்சிட்டு சேர்க்கும்போது வந்து ஜூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசும்பால். இந்த சம்மர் டைமுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி. இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சம்மர் டைமுக்கு நல்லாவே தண்ணி குடிங்க. ஜூஸுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்கியூப்பாக பழத்தை வெட்டி போட்டுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். குடிக்கும்போது அங்கங்கே சாப்பிட்டுட்டு குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிலா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.